Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is SHIVAJI. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச சில ரூல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னத்துக்காக இந்த விஷயம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேடிங் டேஸில், அந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் அந்த 9:15 மணிலேருந்து சாயங்காலம் அந்த 3:15 மணி வரலும் நமக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது. நம்ம ₹1 சம்பாரிச்ச பாடில்லை, காலையிலேருந்து சாயங்காலம் கஷ்டப்படுறோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, மன உளைச்சல் காலாகிறோம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் காலி ஆகுது. எவ்வளோலாம் சரி, எவ்வளோ கஷ்டப்படுறோம், கடைசியில் நமக்கு எதுவும் 10 பைசா இல்லாமல் போயிடுது. இதுக்காக சரி என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸுங்க கொடுக்கலாம் அப்படின்னு. எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம், தோராயமாக சொல்கிறேன். நான் நிறைய அடுக்கிட்டே போகலாம், ஆனால் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பேசிக் விஷயம். நான் எல்லா வீடியோவில் கண்டென்ட் சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ் டார்கெட், அதுவும் இதில் வரும். அதில் இதை ஒரு பாயிண்ட் வைஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பகவத்கீதையில் பார்க்கலையே, நம்ம பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதா இருக்கட்டும், ஒரு புக்கில் நம்ம சொல்லுவோம், நம்ம அது மேலே சத்தியம் சொல்லுவோம், இந்த மேலே இந்த சத்தியமாக நான் அந்த மேலே எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்றத வாயளவுக்கு சொல்லாமல் மனசளவுக்கு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ₹1 பார்க்கலாம். அதாவது ஒரு பைசா கணக்கு நீங்கள் ஒரு அடுத்த லெவலில் மூவ் பண்ணலாம், ஒரு 4 காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். அது எப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு விரோதம் இல்லாமல் சத்தியமாக நான் இந்த தப்பு இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்போ நீங்கள் உறுதி எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். ஆனால் யாரும் அந்த எதிர்பார்ப்பு என்ன சொல்லுறது, ஒரு ஷார்ட்கட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஏதோ இருக்குதுன்னு தேடிட்டு போகிறாங்க. தேட சொல்ல சில பேர் ஆசை காட்டி, சில பேர் ட்ரிக்ஸ், டிப்ஸ், கால்ஸ், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இல்லை இப்படி சைஸாக சம்பாரிச்சிடலாம், இப்படி பண்ணால் சம்பாரிச்சிடலாம், அப்படி பண்ணால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு ரியாலிட்டி புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ சொல்கிறதுக்கு கூட ஒரு சிலர் என்கிட்ட ஒரு ஆடி காரோ, என்கிட்ட ஒரு BMW, என்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் காரோ நான் ஒரு கோட் சூட் போட்டு நல்லா ஒரு நல்லா சொல்லுதுன்னு ஒரு வெள்ளைங்கிலையுமா நல்லா டிப்டாப்பாக நல்லா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் மாதிரி ஒரு விஷயம் நான் சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்பாங்க. இப்போ இது மாதிரி நான் நார்மல் ஷர்ட் போட்டு நான் ஒரு ஹியூமன் நார்மல் என்ன சொல்லுறது, ஒரு பப்ளிக்கோ ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக என்னென்னா நல்ல ட்ரேடர்ஸ் அப்படின்னா நல்லா கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க, நல்லா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வியூகம், அவங்களுக்குன்னு ஒரு யூகம், இவங்க நல்ல ட்ரேடர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகம். அவங்க சொன்னால் ஏற்றுக்குவாங்க, ஒரு நார்மல் ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அது காமன் திங்கிங். ஏன்னா அந்த ஃபீல்டு தாண்டினா தெரியும் உங்களுக்கு. ஓகே, எனிஹவ் உங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸ்மால் குவான்டிட்டி எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன்னா, ஸ்மால் குவான்டிட்டி. ஸ்மால் குவான்டிட்டின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவான்டிட்டி மாறுபடும். ஒருத்தருக்கு 10 குவான்டிட்டி சின்னதாக தெரியலாம், ஒருத்தருக்கு 100 குவான்டிட்டி சின்னதாக தெரியலாம், ஒருத்தருக்கு 1000 குவான்டிட்டி சின்னதாக தெரியலாம். சின்னது மீன் அந்த குவான்டிட்டியில் ட்ரேடு பண்ண நீங்கள் மனசளவில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஒரு ஸ்மால் குவான்டிட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குவான்டிட்டின்றது இன்றைக்கி ஒரு குவான்டிட்டி, நாளைக்கு ஒரு குவான்டிட்டி, நாளைக்கு ஒரு குவான்டிட்டி, அடுத்த மாதம் ஒரு குவான்டிட்டி, அடுத்த வாரம் ஒரு குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குவான்டிட்டியில் ரெகுலராக வேலை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 20 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த 20 குவான்டிட்டிலே 3லேருந்து 6 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நல்லா கவனிச்சுங்க. என்ன எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா, அந்த 20 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ண சொல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 40 குவான்டிட்டி, 60 குவான்டிட்டி, 80 குவான்டிட்டி அப்படி என்ன பண்ணுறாங்க, டே பை டே இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று, அப்படி
பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது என்னென்ன தெரியாமல் குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ண சொல்ல என்னென்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு முக்கியமான ட்ரா டவுன் ஆகிடும், ஃபெயிலூர் ஆகிடும். ஸோ ஸ்மால் குவான்டிட்டி, ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி, உங்கள் கேபிட்டலில் ஒரு 1% 2% வச்சுங்களேன், அந்த குவான்டிட்டியில் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. அதாவது நீங்கள் சஸ்டெண்ட் ஆகி நில்லுங்க மார்க்கெட்டில். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். என்ன சார் லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் வந்து நல்லா மூமெண்டம் இருக்கணும். இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்ஸ் இப்படியே போயிட்டுருக்கோம், சடனாக கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் ஆகும், இப்படியே போயிட்டுருக்கோம், சடனாக மூவ்மெண்ட் ஆகும், இப்படி போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியே இருக்கும், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும், திரும்பவும் கேப் அப் ஆகும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அதாவது மூமெண்ட்டமே இருக்காது ப்ரைஸு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிய வைக்கணும்னா மார்க்கெட் டெப்த்துன்னு ஒன்று பாருங்கள். உங்களுடைய சார்ட்டில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு வரும். இப்போது ஒரு 300 ரூபாய் ஓடிட்டுருக்குது, ப்ரைஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி கிட்டத்தில் இருக்கணும். எப்படின்னா இப்போ 300 ரூபாய் வாங்குறவங்க இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு 300 ரூபாய் 10 பைசா அப்படின்ற மாதிரி ஒரு 5 பைசா டிஃப்ரெண்ட்டில் 10 பைசா டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு வால்யூமோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் இல்லாத ஸ்டாக்ஸில் மாட்டிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஒரு 300 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இந்த 300 ரூபாயில் வாங்குறவங்க விற்கிறவங்க எப்படின்னா, இப்போ கொடுக்குறவங்க வந்து 305க்கு கொடுப்பாங்க. இப்போ 300 ரூபாய் கேட்பாங்க, 305க்கு கொடுக்குறவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ பிட்வீன் த கேப்ஸ் 5 ரூபாய் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ரூபாய் டிஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஸ்டாக்ஸாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். லிக்விட், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல வர்த்தகம் ஆகிட்டே இருக்கணும், ஒரு நான் ஸ்டாப்பாக வர்த்தகம் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டாங்க. நான் சொல்கிற விஷயம் நல்லா கவனிங்க. ஸ்டாக்ஸை வந்து நல்லா மூமெண்டம் இருக்கணும். ஒரு மேலேனா போட்டோம், கீழேனா போட்டோம், எங்கேயாச்சும் போட்டோம், ஆனால் எங்கேயுமே போகாமல் நான் ட்ரேடே ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கேயே நின்றுடுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய 14 இயர்ஸ் என்னுடைய சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் சுருக்கி சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எந்த புக்ஸையும் பார்த்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி என்னுடைய சொந்த சுய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் என்னென்ன தப்பு பண்ண ஸ்டார்டிங்ஸில் 2007 to 2010-11 வரலும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மிஸ்டேக்ஸ் இப்பவும் சில பேர் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மேலே ப்ராமிஸ் பண்ணிவிடுங்க, இவங்க மேலே சத்தியமாக இனிமேல் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னா நான் ட்ரேடிங் விட்டே வெளியே வந்துடுவேன். ஸ்ட்ராங்காக உறுதியாக செய்யணும். சும்மா ஏதோ பேருக்கு ஃபார்மாலிட்டி, நம்ம கோர்ட்டில் சொல்கிறாங்களே நான் சொல்லவே தான் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபார்மாலிட்டி சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகிறதில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 விஷயம் நம்ம பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் என்னடா அது சொன்னதே சொல்லாங்கன்னு சொல்லாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன் ஸ்டாப் லாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றனா, ஒரு ஆர்டர் நீங்கள் போடுறீங்க, பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு 500 ரூபாய் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, 500 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க, ரைட்? இப்போது 500 ரூபாய் ஸ்டாக்ஸ் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா, சார் நான் 495க்கு நான் ஸ்டாப் லாஸ் போடலான்னு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, 495க்கு ஸ்டாப் லாஸ் நான் போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது மிகப்பெரிய தவறு. ஆர்டர் போட்ட நீங்கள் பை ஆர்டர் எடுத்த உடனே ஒரு மில்லி செகண்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும். ஏன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸே இன்னும் அதே தப்பு பண்ணுறாங்க. எப்போனா நான் அவங்களுடைய ஸ்க்ரீன், அதாவது அவங்க நான் ட்ரைனிங் கொடுக்க சொல்ல அவங்களுடைய ஸ்க்ரீனை வாட்ச் பண்ண சொல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணலாம், அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு எதுவும் இஷ்யூ கிடையாது. ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அது இல்லாமல் இந்த ஆர்டர் இருக்கவே கூடாது. ரெண்டுமே
கம்பைனாக தான் இருக்கும். நீங்கள் டார்கெட் ஆர்டர் போடுறீங்களோ இல்லையோ அது வேறு கதை. ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இல்லாமல் உங்களுடைய பொசிஷன் இருக்கவே கூடாது. இது மூணாவது ரூல்ஸ். மூணாவது ரூல்ஸ் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பொசிஷன் 1 லாட்டாக இருக்கட்டும், 2 லாட்டாக இருக்கட்டும், 1000 லாட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இல்லாமல் இது இருக்கக்கூடாது. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. இது இல்லைன்னா இது இல்லை. நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்தால் போட்டுக்கிறேன், நோ. இந்த ஆர்டர் எடுத்த உடனே மில்லி செகண்டில் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கம்பல்சரி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவுண்டிங் ப்ரோக்ராம் போட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரூல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் டார்கெட், உலகம் என்னென்னா ஆகட்டும், டார்கெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறதில் நான் வெளியே வரமாட்டேன். இப்போ ஒரு 500 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு பை எடுத்துட்டீங்க அப்படின்னா 510 ரூபாய் டார்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் 510 ரூபாய் போகிற வரலும் கேண்டில்ஸ் இப்படி தான் உங்களுக்கு வேலை காட்டிகிட்டே இருக்கும். என்னன்னா ஆகட்டும் பரவாயில்ல, எனக்கு டார்கெட் வேணும். என்னன்னா ஆகட்டும் பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட் இழுத்து மூடிட்டோம், எனக்கு டார்கெட் வேணும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியாத காரணம் நம்மளாம் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு எமோஷனல்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னால் ஸ்மால் குவான்டிட்டி சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அறவே வந்து ஒழிக்க முடியாது. அந்த பதட்டம் சொல்லுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஒரே தருத்த நம்மளாம் ரோபோட் கிடையாது, நம்ம மனுஷங்க. அது வந்து ஃபீலிங்ஸ் வந்தே வரும். எல்லாருக்கும் வந்து மனுஷனுக்கு ஃபீலிங்ஸ் வந்தே வரும். ஸோ ஸ்மால் குவான்டிட்டியில் ஒரு 10 குவான்டிட்டி 5 குவான்டிட்டியில் வேலை செய்ய சொல்ல என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அந்த பதட்டத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஹேண்டில் பண்ண உங்களுக்கு பழகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஸ்மால் குவான்டிட்டியில் ட்ராவல் பண்ண கற்றுங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அதே குவான்டிட்டி ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. இது முக்கியமான 4வது ரூல்ஸ். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரீவெஞ்ச். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமா, சார் எனக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 5000 ருபீஸ் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, ரைட்? அந்த 5000 ருபீஸை நான் எப்படியாச்சும் ரிகவர் பண்ணணும். அந்த 5000 ருபீஸை எப்படியாச்சும் நான் ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அன்றைக்கி உண்டான லாஸ் உங்கள்கிட்ட மார்க்கெட் வந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கு. இது பெனால்ட்டி. நீங்கள் பண்ண தவறோ இல்லை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் மார்க்கெட் கேட்காது. நீங்கள் பண்ண தப்புக்கு 5000 ரூபாய் வந்து பெனால்ட்டி கொடுத்தாச்சு. இல்லை நான் அந்த 5000 ரூபாய் நான் பெனால்ட்டி கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே ஸ்க்ரீன் முன்னாடி தான் உக்காண்ட்ருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த 10 மடங்கு பணத்தை வசூலிச்சுக்கும் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க. ஸோ எப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டிசிப்ளின், அதாவது நீங்கள் வந்து மனப்பக்குவம் அடையிற வரலும் இந்த மாதிரி நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது யாருக்காக அப்படின்னா, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக. அதாவது இந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மனமும் வந்து ஏற்றுட்டு, ஓகே எனக்கு இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் பெனால்ட்டி ஓகே நான் அக்செப்ட் அப்படின்னு ஒரு என்ன நார்மல் மைண்டாக இருக்குந்தாங்க வந்து பிரச்சனை இல்லை. இந்த லாஸை ரிகவர் பண்ணியே பண்ணணுன்றது யாருக்கு வருது அப்படின்னா, இந்த குவான்டிட்டியை மிஸ்பேலன்ஸ் பண்ணிவிட்டு எதிர்பாராத விதமாக இந்த 5000 ரூபாய் பெரிய லாஸாக தெரியுமா அவங்களுக்கு. மேபி அவங்களுக்கு 500 ரூபாய் லாஸ் போக வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அந்த குவான்டிட்டி அதிகமான பட்சத்தில் இந்த 5000 ரூபாய் லாஸ் வந்து பெருசாக தெரியும். ஸோ அந்த 5000 ரூபாய் லாஸ் அவங்களால கொடுக்க முடியாது, மன வேதனையில் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அந்த 5000 ரூபாய் லாஸ் எப்படியாச்சும் ரிகவர் பண்ணிடுறேன், இனிமேல் நான் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அது அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா மேபி உங்கள்கிட்ட அடுத்தது 50000 ரூபாய் நீங்கள் உங்கள்கிட்ட மார்க்கெட் வாங்காமல் விடாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சொல்கிறது முக்கியமான ரூல்ஸ். அடுத்தது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, ஓகே, தெரியாமல் என்ட்ரி எடுத்துட்டீங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இப்படியே போயிட்டு இருக்குது, உங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அதாவது நான் உங்களோட டார்கெட் வருமா வரலையா டார்கெட் அந்த சைட்வேஸ் மார்க்கெட் தெரிஞ்சு இல்லைங்களா. சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே உங்களுடைய சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்குது அப்படின்னா கரண்ட் பொசிஷன் என்னவோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வெயிட் பண்ணணுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் 2 மணி நேரம் ஒரு பொசிஷனில் வெயிட் பண்ணிங்க. இன்ட்ரடே ட்ரேடர்ஸ், நான் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்க. நான் சொல்கிற மெசேஜ் ரூல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் இன்ட்ரடே ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அவங்களால தான் இந்த டிசிப்ளினை கண்ட்ரோல், அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 மணி நேரம் பொசிஷனில் ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, சைட்வேஸ் மார்க்கெட் உங்களுடைய ஸ்டாப் லாஸும் வரல, டார்கெட் வரல அப்படின்னா ஓகே 2 மணி நேரம் பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணுங்க. என்ன பொசிஷன் இருக்குது அந்த லாஸில் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாம் நம்ம சந்தோஷத்துக்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம சந்தோஷத்தை இழந்து ஒரு பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கக்கூடாது. இது அடுத்த ரூல்ஸ். இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் கடைசியாக ஒரு சொல்லிக்கிறேன். பொசிஷன் எடுத்துட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பிளான் பண்ணி எடுத்தீங்களோ இல்லை தோராயமாக எடுத்தீங்களோ, எப்படி பிளான் பண்ணி எடுத்தீங்களோ, என்ன நீங்கள் டிசிஷன் ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு, டார்கெட்லாம் போட்டாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தவங்கள சஜஷன் கேட்காதீங்க. மேபி அவங்க யூடியூபராக இருக்கலாம், பெரிய பாப்புலர் நபராக இருக்கலாம், இல்லை ரொம்ப உங்கள் குருவே இருக்கலாம், உங்களுடைய ஆசானாக இருக்கலாம், என்ன சொல்கிறது உங்களுடைய ஃபேவரட் பேர் ரொம்ப பெரிய கடவுளே இருக்கலாம் வச்சுங்களேன். அவங்கக்கிட்ட போய்ட்டு சஜஷன் கேட்காதீங்க. நான் வாங்கிட்டேன், இது சரியா, நான் பொசிஷனில் இருக்கிறேன், நான் இந்த ப்ரைஸை இந்த இடத்துல வாங்கியிருக்கிறேன், சரியா தப்பா? அது மிகப்பெரிய தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ண ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, நீங்கள் பிளான் பண்ண டார்கெட் எங்கே இருக்குது, நீங்கள் ஏன் அந்த ட்ரேட் எடுத்தீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரி, அவங்க சொல்லிவிடுவாங்க, இல்லை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒருத்தர் இல்லை பொசிஷனை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லுவாங்க. ஏன் என்கிட்டே கேட்டீங்க ஒரு சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னுடைய வியூ தான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய பொசிஷன் நீங்கள் ஏன் எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க, எத்தனை குவான்டிட்டி இருக்குது, எப்படி எடுத்தீங்க, எதுவும் தெரியாது. இப்போ என்ன வேணா ஒருத்தர்கிட்ட கேட்டு பழகிட்டீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஒருத்தர் கேட்டு சொல்லிவிட்டு ஒருத்தர் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்கிட்டே கேட்குறீங்க, ஒரு நான் கால் ஆப்ஷன் இதுமா வாங்கி வச்சிருக்கேன் சார் அப்படின்றீங்க, சரி ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த நாள் என்னையே எதிர்பார்ப்பீங்க. என்னையை எதிர்பார்த்து சார் வெயிட் பண்ணலாமா என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறத முற்றிலும் தவிர்த்துருங்க. இது மிகப்பெரிய முக்கியமான ரூல்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ்லேயே சேர்த்துக்குங்க. அதையும் நீங்கள் குவான்டிங் போட்டுங்க. நான் ஒரு குத்தாலயமாக 7 ரூல்ஸும் போட்டு விட்டுறேன் தம்னே இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கில் லாஸ் ஆனாலும் சரி லாபமானாலும் சரி வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய மிஸ்ஸஸ், உங்களுடைய அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் இதுதான் இந்த காரணத்தினால் ட்ரேடிங் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனபாரம் குறையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.